பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். தங்கமயிலும் அப்பாவும் சேர்ந்து பாண்டியன் கடைக்கு வர வேண்டிய 10,000 ரூபாய அவர் தம் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டு போயிடுறாரு. இது தெரியாத பாண்டியன் 10,000 ரூபாய் பணம் வர வேண்டியது இருந்துச்சே. டே பழனி, உனக்கு தெரியுமா? இல்லையே மச்சான், எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது அந்த ஆள் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு தானே போனாரு அப்படின்னு பாண்டியன் யோசிச்சுட்டே இருக்காரு. வீட்டுக்கு போனா மீனாவோட அப்பா அம்மா வந்து சீர் கொடுத்துட்டு போறாங்க. கோமதியோட அப்பா அம்மாவும் வந்து சீர் கொடுத்துட்டு போறாங்க. கோமதியும் ராஜியும் வருத்தத்தோட நின்றுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு யாரு சீர் கொடுப்பா அப்படின்னு கோமதி வருத்தப்பட்டு அழுகும் போது பழனி, இதோ வரேன்க்கா, நீ எதுக்கு வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறாரு. கொஞ்ச நேரத்திலே பழனி வந்து கோமதிக்கும் ராஜிக்கும் சீர் வச்சு கொடுத்துட்டு இருக்காரு. பிறந்த வீட்டு சீர் இது, சந்தோஷமா இருங்க அப்படின்னு பாண்டியன் உடனே, டே பழனி, இந்த சீரெல்லாம் வாங்குறதுக்கு ஏதுடா உனக்கு காசு? மச்சான், என்ன மச்சான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது ஏன் காசு மச்சான்? டேய், கடைக்கு 10,000 ரூபாய் பணம் வர வேண்டியது இருந்துச்சு, அது எங்கடா இன்னும் வரலையேன்னு நினைச்சேன், அதானே நீ தான் எடுத்திருக்கிற அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. என்ன சொல்றீங்க? மறுபடியும் ஒரு வார்த்தை என்ன திருடன்னு சொல்லாதீங்க மச்சான் அப்படின்னு பழனியும் கோவத்தோட கண்ணுல கண்ணீரோட நின்னு கத்துறாரு. டேய், திருடன்னு சொல்லாம என்னடா சொல்றது? எனக்கு ஏதுடா காசு இம்புட்டு செலவழிக்கிறதுக்கு? மச்சான், எங்க அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு எங்க அம்மா எனக்காக 5,000 ரூபாய் கொடுத்துச்சு மச்சான். இந்த காசை வச்சு இதை வாங்கினேன். நான் எதுக்கு நம்ம கடையில திருடணும்? மச்சான், தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான். ஏன் அக்கா வீடு ஏன் கடைன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது அந்த கடைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஓசி சோறு போடுறீங்கன்னு சொல்லாம சொல்லி காட்டுறீங்க மச்சான் நீங்க. டேய், பணத்தை எடுத்துட்டு அத கேட்டா என்னென்னமோ பேசுற. நான் இப்போ என்னென்னமோ பேசி உளர்ற மாதிரிதான் மச்சான் உங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷம் இந்த கடையில வேலை பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த மளிகை கடை வேலை என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி புதுசா சொல்லி தர்றீங்க. எல்லாரும் முன்னாடியும் என்ன திட்டி அவமானப்படுத்துறீங்க. மயில் அப்பா ஒரு வேலை பார்க்க தெரியாது. அவர் என்னை அட்வைஸ் பண்றாரு. வந்தாருன்னா ஜூஸ் பாட்டில் எடுத்து ஜூஸ குடிச்சிட்டு கடையில இருக்க கடலை மிட்டாய் தின்னுட்டு கல்லால உட்காந்து காலாட்டிக்கிட்டு சொகுசா வாழ்ற அவரு எனக்கு வேலை பார்க்க தெரியலன்னு அட்வைஸ் பண்ண. நேத்து வந்துச்சு கடைக்கு தங்கமயில், அந்த கடையில உரிமை இருக்கு, அது என்ன வேலை ஏவுது. எனக்கு அந்த கடையில எந்த உரிமை இல்லைன்னு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு மச்சான். நீங்க அந்த கடையில நான் வேலை பார்த்ததுக்கு எந்த சம்பளமும் கொடுத்தது இல்ல. என் கடைக்கு எதுக்கு எனக்கு சம்பளம்னு நினைச்சு உரிமையோட வேலை பார்த்தேன் மச்சான். பேசி என்னை திருடேன்னு சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்கு யோசிச்சு பார்க்க நேரம் இருந்தா தானே. இன்னைக்கு உங்க சம்பந்தி கடைக்கு வியாபாரத்துக்கு வந்துட்டாரு, உங்க மருமக வருது. நீங்க உட்கார்ந்த சேருன்னு நினைச்சு அந்த சேர்ல கூட நான் உட்கார மாட்டேன் கல்லால. ஆனா தங்கமயிலோட அப்பா வந்த நிமிஷமே உட்காரணும்னு ஆசைப்படுவா. கஷ்டப்பட்டு ஒரு வேலையை அவரு இங்க இருந்து அங்க எடுத்து போட்டதே கிடையாது. உனக்கெல்லாம் என்னையா தெரியும்? என்னமோ பெருசா மளிகை கடை வச்சு நடத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல. நம்பிக்கையான ஒருத்தன் உன் கூட வேலைக்கு இல்லனா எப்படியா நீ மளிகை கடை நடத்தி அதுல லாபம் சம்பாரிச்சிருப்ப? மனுஷன் நீ மட்டும் மளிகை கடை நடத்துறேன்னு நீ நினைச்சுக்கிட்டு தெரியறல்ல மச்சான். யோ, நினைச்சு பாரியா, நான் சின்னஞ்சிறு பையனா இந்த கடைக்கு வேலைக்கு வந்தேன். இன்னைக்காவது இது உங்க கடைன்னு நினைச்சிருப்பனா? ஏன் மச்சானோட கடை நல்லா இருந்தா தான் எங்க அக்கா நல்லா இருக்கும்னு நினைச்சு அரும்பாடு பட்டிருக்கேன். எத்தனை வருஷமா என்னைய நம்பி இந்த கடையை விட்டுட்டு நீங்க வெளியில போயிருக்கீங்க. எப்பயாவது பணத்தை திருடி இருக்கனா? டீ குடிக்க 10 ரூபா கூட உங்ககிட்ட கேட்டு கெஞ்சிக்கிட்டு நின்னு இருக்கேன். நான் பார்த்து 10,000 திருடிட்டேன்னு சொல்றீங்களே, பெருமையா இருக்கு மச்சான். நீங்க என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இத்தனை பேர் முன்னாடி, அதுவும் என் பொண்டாட்டி முன்னாடி என்ன திருடன்னு ரொம்ப பெருமையா பேசுறீங்க மச்சான். தோஷமா இருக்குது. வீட்டுல நான் அடிமையா வேலை பார்த்ததுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான். நீ அடிக்கடி சொல்லும், யோ உன் மச்சான் உன்னை ஏமாத்துறாரு, இந்த வீட்டுல நீ வேலைக்காரனா இருக்கிற, ஒரு வேலை சோற கூட உருப்படியா திங்க விடாம போய் மூட்டையை தூக்கு, கொடோனுக்கு போ, வேலைக்கு போன்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்காரு. அரவணனை மட்டும் பேங்குக்கு அனுப்புறாருன்னு. அப்பெல்லாம் எனக்கு சூதுவாது தெரியல. சுகன்யா சொன்னதெல்லாம் தப்பா தெரிஞ்சிச்சு. இப்பதான் மச்சான் நீங்க எனக்கு கண்ணை திறந்து வச்சிருக்கீங்க, தெளிவா புரிய வச்சுட்டு என்னை பத்தி நீங்க கேவலமா நினைச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு மச்சான். இத்தனை வருஷம் கடை ஓடிச்சே, ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கல. சார் 2 பேர் கடைக்கு வந்தாங்களே, இப்ப மட்டும் திருடு நடக்குதே, யாரு திருடி இருப்பா அதையும் நீங்க யோசிச்சு பார்க்கல. தங்கமயில் அப்பா வந்த முதல் நாளே அவர் வீட்டுக்குன்னு மூட்டையா ஜாமான் கட்டிக்கிட்டு போன. கடையில ஒரு தின்பண்டத்தை வைக்க மாட்டாரு, எல்லாத்தையும் எடுத்து குறிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வாங்கனா. அவ்வளவு கஷ்டப்பட்ட வேலையெல்லாம் நான் பார்க்க முடியாது, என்னால முடியாது. நீ போன்னு என்ன ஒரு வேலைக்கார மாதிரி என்ன துரத்துற. கடையில நான் ரொம்ப வருஷமா வேலை பார்த்திருக்கேன். வந்த தங்கமயிலோட அப்பா என்ன வேலைக்கார மாதிரி நடத்துறதெல்லாம் நீங்க பார்த்துட்டும் பார்க்காம அப்படியே என்ன கழிச்சு கட்டுறீங்கன்றது இப்ப புரியுது மச்சான். என்ன தங்கமயில் உங்க வீட்டு மருமக, சரவணன் உங்க பையன், தங்கமயிலோட அப்பா உங்க சம்பந்தி. அவர் என்ன செஞ்சாலும் நீங்க ஏத்துக்குருவீங்க. யாரு மச்சான் உங்களுக்கு நான்
அந்நியம் ஆயிட்டேன். என் வீட்ல எங்க ஆத்தா எங்க அண்ணன்கள்லாம் வா வான்னு தங்கத்தட்டுல வச்சு தாங்குனாங்க. அம்புட்டு சொத்து கிடக்கு, சொந்தமா கடை வச்சு தரேன், பிசினஸ் வச்சு தரேன்னு என்ன கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சினாங்க. மச்சான் பாவம் விட்டுட்டு வந்தா கஷ்டப்படுவாரு. என் அக்கா பாவம்னு நினைச்சு உங்க காலையே சுத்திக்கிட்டு கிடந்தேன். உன் காலுக்கு செருப்பா இருந்தனே மச்சான். தெரியல, கால்ல சூடு ஏறும்போதுதான் நான் உனக்கு செருப்பா இருந்தது உனக்கு தெரியும். இவ்வளவு அசிங்கப்படுத்தி இப்படி வெளியேத்த வேணாம் ஐயா. வேணும்னா நீ நாய வெளியில போடான்னு சொன்னா நான் போயிருப்பனே. என்ன எதுக்கு இப்படி திருடன்னு சொல்லணும் அப்படின்னு பழனி ஆதங்கத்தெல்லாம் கொட்டி கொட்டி அழுகிறாரு. உடனே அண்ணே நீங்க இப்படி பேசிருக்க கூடாதுன்னு. அவரா பணத்தை திருடினாரு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? கடையில இன்னும் 2 பேர் இருக்காங்களே, சரவணன் கூட இருக்கான், அவனை கேட்டீங்களா? இப்படி இவர்தான் பணத்தை திருடி இருப்பான்னு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு சுகன்யாவும் கேக்குறாங்களே. நீ உடனே பாத்தியா பாத்தியா, எனக்காக என் பொண்டாட்டி மட்டும் பறிஞ்சு பேசுறா. அக்கா நீ கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசல அப்படின்னா நீயும் நான் பணத்தை திருடுனேன்னு நம்பிட்டியா? ஏய் பழனி, இல்லடா நான் எப்படா உன்னை நம்புவேன்? ஏன் இப்படி பேசுறீங்க? பழனி அப்படி செய்யற ஆளா? 1100 ரூபா காணோன்னு சொல்லி என் மேல பழி போடும் போதே நான் பேச வாய் எடுத்தேன். நீதானக்கா பேசாத சும்மாரு சும்மாருன்னு சொன்ன. புருஷ மனசு வருத்தப்பட்டுருன்னு சொல்லி என்ன அடக்குனியே. எனக்கு ஒரு மனசு இருக்கு, அது கஷ்டப்படும். நீ என்னைக்காவது யோசிச்சியா? பொண்டாட்டி முன்னாடி இத்தனை பிள்ளைங்க முன்னாடி என்ன திருடேன்னு சொல்றீங்களே, நாளைக்கு இந்த பிள்ளைய என்ன மதிக்குங்களா? குண்டூசி காணாம போயிட்டா கூட நான் தான் திருடுனேன்னு எல்லாரும் என்ன திருடேன்னு சொல்லுவீங்களே. நல்லது மச்சான் நல்லது, இப்படியே நான் வெளியே இருக்கிறேன் அப்படின்னு பழனி சொல்லும் போது சுகன்யாக்கா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இனிமேலாவது நாமளும் சுதந்திரமா வாழலாம் அப்படின்னு. உடனே சரவணன், மாமா நீ எங்க மாமா போற? ஏன் மாமா திருட்டு பொலியோட நீ போகணும்? உண்மையான திருடன் யாருன்னு அப்பாக்கு தெரிய வேணா? பா நீங்க மாமாவை பேசுனது ரொம்ப பெரிய தப்புப்பா. அது எப்படிப்பா யோசிக்காம பேசிட்டீங்க? மாமா கேக்குற மாதிரி தங்கமயிலும் சரி தங்கமயில் அப்பாவும் கடையில இருந்தாங்கல்ல, அவங்கள கேட்டீங்களா இது மாதிரி? அவர் சம்மந்திடா, எப்படி அவரை கேட்க சொல்ற? சந்தேகம் வந்துட்டா எல்லாரையும் கேட்கணும்ல. மாமா மட்டும் இழிச்சவாயா? அவரை மட்டும் அப்படி கேக்குறீங்க? அம்மா சொல்றது கரெக்ட் தானே. 1100 ரூபாய் காணாம போச்சப்பவே நான் சொல்ல வந்தேன். என் மேல பழிய திருப்பி விட்டு தங்கமயில் ஒரு டிராமா பண்ணுச்சு. பணத்தை எடுத்தது தங்கமயிலோட அப்பா தான் அப்படின்னு சரவணன் சொன்ன உடனே, என்னடா என்ன நீ வேற புதுசா கட்டுற அப்படின்னு சொல்லும்போது தங்கமயில், மாமா இப்படிதான் மாமா எப்ப பார்த்தாலும் என்னை மேலே குறை சொல்லிட்டு இருக்காரு இவரு. அப்பா பாவம் அவர்லாம் ஒண்ணுமே செய்யறது கிடையாது அப்படின்னு தங்கமயில் டிராமா பண்ண ஆரம்பிக்கும் போதே, போதும் போதும் நிறுத்து, டிராமாக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு இருக்குது. அப்பா கிளம்பும் போதே இவர் கல்லால வந்து உட்கார்ந்து கல்லா நிறைய காசு இருக்குன்னு கண்ணை பெருசாக்கி வாய திறந்தாரோ அப்பாவே இவர் பணத்தை திருடுவார்னு எனக்கு தெரியும். இதுக்காக தான் என் போனை அங்க ரெக்கார்ட்ல போட்டு வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன். அந்த வீடியோல எல்லா விஷயமும் தெரிய வந்துடும் தங்கமயிலு அப்படின்னு சரவணன் வீடியோ எடுத்து காமிச்ச உடனே பாண்டியனுக்கு பழனிய தப்பா பேசிட்டோம், இவ்வளவு வேதனைப்படுற அளவுக்கு நம்ம நடந்துகிட்டோம். பழனியோட கால்ல விழுந்து பாண்டியன் மன்னிப்பு கேக்குறாரு. தங்கமயிலையும் தங்கமயில் அப்பாவையும் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறாரு. இனிமேலும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் குடும்பம் கெட்டு போயிடும். பழனி பாவம் நல்லவன் அப்படின்னு பாண்டியன் முடிவெடுத்தா நல்லா இருக்கும். இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.